அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எப்பவும் போல saree தான் பார்க்க போறோம். அது என்ன சாரின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நீங்க பார்க்குற saree வந்து லிச்சி சில்க் saree. இது வந்து லிச்சி காஞ்சிபுரம்னு சொல்லுவாங்க. காஞ்சிபுரம் சில்க் சாரின்னு சொல்லுவாங்க. இந்த saree பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதே மாதிரி வெயிட்லெஸ்ஸா இருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப கிராண்டாவும் இருக்கும். இதுல உள்ள ஒர்க் வந்து ஜரி ஒர்க் தான். அது காப்பர் கலர்ல இருக்கும். இந்த சாரில வந்து பார்டர் கிடையாது. லெஸ் பார்டர்ல தான் வருது. பல்லு வந்து கான்ட்ராஸ்ட் கலர்ல கொடுத்துருக்காங்க. பல்லு கிராண்ட் டிசைனடா இருக்கும். அதே மாதிரி சாரில பாடி ஃபுல்லாவே உங்களுக்கு புட்டா வரும். இந்த சாரி வித் பிளவுஸோட வருது. பிளவுஸ் வந்து அந்த பல்லு என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பிளவுஸ் கிடைக்கும். அதை ஸ்டிச் பண்ணி நீங்க வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல நிறைய கலர் இருக்கு, நிறைய டிசைன் இருக்கு. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நம்மகிட்ட என்ன மாதிரியான டிசைன், என்ன மாதிரி கலர் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நீங்க வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இதுல ஏதாவது saree பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மல்டிபிள் வேணும்னாலும் நீங்க வாங்கிக்க முடியும். இதோட ரேட்டு வந்து ரொம்ப கம்மி தான். நீங்க பார்த்திருப்பீங்க. நான் டிஸ்பிளேல கொடுத்திருக்கேன். 649 ரூபாய்க்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்குது. நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான saree வருது, என்ன மாதிரியான மெட்டீரியல் இருக்கு, என்ன மாதிரியான டிசைன் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா நிறைய பேத்துக்கு மெட்டீரியல் என்னங்கிறது தெரியாது. கடைக்கு போவாங்க, அந்த பார்த்தா saree நல்லா இருக்கும், அதை எடுத்துட்டு வந்துருவாங்க. அது என்ன மெட்டீரியல் என்ன ஏதுன்னுலாம் அதிகமா எல்லாரும் கேட்கறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க கடையிலே போய் ஒரு saree வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது என்ன டிசைன், அதுல வந்து என்ன பிரிண்ட் பண்ணிருக்காங்க, என்ன ஒர்க்கு, என்ன மாதிரியான saree, அது என்ன மெட்டீரியல்ல பண்ணுனது, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுட்டு வாங்கும்போது உங்களுக்கு அதோட ரேட்டு கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். இப்ப நம்ம இதுல அதை பத்தி தான் நம்ம சொல்றோம். இந்த இதுல வந்து என்னென்ன ஒர்க் இருக்கு, என்ன மாதிரியான saree இருக்கு, அந்த saree என்ன மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சாரியை பத்தி நீங்க தெரிஞ்சு வாங்குவீங்க. அது போக ஆன்லைன்ல நீங்க saree வாங்கும்போது உங்களுக்கு கம்மி பிரைஸ்லயே கிடைக்குது. ஏன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால தாராளமா நீங்க இந்த saree வேணும்னா வாங்கி புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் என்ன வீடியோ போடுறேன்னு தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக நீங்க தெரிஞ்சுக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்னா என்ன மாதிரி மெட்டீரியல் இருக்கு, என்ன மாதிரி saree வருது, என்ன மாதிரி கலர் இருக்கு, என்ன மாதிரி டிசைன் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமே. நீங்க இது வரைக்கும் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதுல என்ன மாதிரியான கலர்லாம் இருக்கு, அந்த பல்லு டிசைன் எப்படி கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி உள்ள புட்டா ஒர்க் எப்படி இருக்குது அப்படிங்கறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்க என்னைக்கு ஆர்டர் போடுறீங்களோ அன்னையில இருந்து 4ல இருந்து 5 நாளைக்குள்ள saree உங்க கைக்கு வரும். saree உங்க கைக்கு வந்ததும் நீங்க அந்த சாரியை ஓபன் பண்ணி ஒரு வீடியோ எடுக்கணும். அது எதுக்காக அப்படின்னா மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நம்ம சாரியை ரீப்ளேஸ் பண்ணி இல்ல ரீபேமெண்ட்டும் கொடுத்துருவோம். அதுக்காக கண்டிப்பா வீடியோ எடுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணும், என்ன டிசைன் வேணுங்கிறத நீங்க ஃபர்ஸ்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா saree வந்ததுக்கு அப்புறம் நம்ம கலர் பிடிக்கல, டிசைன் பிடிக்கல, எக்ஸ்சேஞ்ச் பண்ண மாட்டோம். இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு